வணக்கம். பிப்ரவரி மாதத்தில் சென்னையில் சேவா பாரதி அப்படிங்கிற ஒரு இயக்கம் முருக பக்தர்கள் ஊர்வலம் நடத்துகிறதா சொல்கிறாங்க. நிருபர்கிட்ட அவங்க அந்த மக்கள் பேட்டி பார்த்தோம். அவங்க வருஷம் அந்த ஊர்வலத்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்த கொரோனா டைமில் நிறைய சேவைகள்லாம் செஞ்சதாக கூட சொல்கிறாங்க. அந்த நிருபர்கிட்ட அந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த வருஷம் அந்த ஊர்வலத்துக்கு போன வருஷமே தடை வச்சுருக்காங்க. கோர்ட்டில் அனுமதி வாங்கி அவங்க ஊர்வலம் நடத்தியிருக்காங்க. இந்த வருஷம் மறுபடியும் இந்து விரோத திமுக மதவாத கட்சி இந்துக்கள் நடத்தக்கூடிய வழிபாட்டு முறைக்கு தடை வச்சுருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்துலேயும் இதே பிரச்சனையை திமுக அரசாங்கம் செஞ்சாங்க. இந்துக்களுக்கு எதிராக செஞ்சாங்க. கோர்ட் அனுமதி கொடுத்து கூட திருப்பரங்குன்றம் மலை மேலே தெய்வமேற்ற விடாமல் தடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சியில் கூட விவேகானந்த சேவா மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு புதுக்கோட்டை நடத்துறதுக்கு அனுமதி கேட்டாங்க. அந்த அனுமதி கொடுக்கல. ஏன்? அது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு ஏன் தடை விதிச்சாங்கன்னா அவங்க காய்கறி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த பொதுக்கூட்டத்துக்கு திமுக அரசாங்கம் தடை விதிச்சிருக்குது. தொடர்ந்து இந்துக்கள் கொஞ்சம் கூட விழிப்புணர்வே இல்லாமல் தொடர்ந்து திமுகவை நம்ம ஆதரிச்சுட்டு வந்தோம்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சனாதன தர்மத்தை அழித்தே தீர்வன், இந்து மதத்தை அழித்தே தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் மேலே கோர்ட்டு கூட கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்துக்கள் கொஞ்சம் விழிச்சுக்குங்க. இல்லை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தை மாசி பங்குனி இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குக்கிராமத்தில் கூட நம்ம உள்ளூர் தெய்வங்களுக்கு விழா எடுக்கிறது வழக்கம். நம்ம முன்னோர்கள் வழியாக நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு கூட தடை விதிப்பாங்க. நம்ம அதுக்கு கூட கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கி விழா நடத்தக்கூடிய சூழ்நிலை வரும். அதுக்கும் லோக்கல் அதிகாரிகளை பயன்படுத்தி அரசியல்வாதியை பயன்படுத்தி அதுக்கு தடை விதிக்க முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போனால் தமிழகத்தில் பழனி பாத யாத்திரைங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு தடை விதிப்பானுங்க. கேட்டால் போக்குவரத்து கடைசியில் வைக்கணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஸ்டெப் அதுக்கு மேலே போய் தீபாவளி பொங்கல் இந்துக்களுடைய திருவிழாக்கள் அனைத்துக்கும் தடை விதிப்பானுங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது ஒரு இந்து வாழ்கிறக்கே கோர்ட்டில் போய் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி அனுமதி வாங்கினாலும் ஒரு இந்துவை வாழ்கிறக்கு வரிகட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். இது முன்பு முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்யும்போதும் கூட இந்த மாதிரி இந்துக்களாக வாழ்கிறக்கு வரிகட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அவனும் கூட இந்தளவுக்கு இந்துக்களை நெசுக்கிற அளவுக்கு திருவிழாக்கெல்லாம் தடை விதிப்பான்னு தெரியவில்லை. அதை விட மோசமான ஆட்சி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மெயினாக இந்துக்களுக்கு, குறிப்பாக இந்துக்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. 1998 கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் 50க்கு மேற்பட்டு செத்து போயிட்டாங்க. 200க்கு மேற்பட்டு பாதித்தாங்க. அப்படி குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொலவன ஒரு தீவிரவாதி பாய்ச்சா அவன் செத்து போனதுக்காக அவனுடைய சபை ஊர்வலத்துக்கு கோயம்புத்தூரில் அவ்வளோ சிட்டியில் நடுவில் சபை ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த திமுக அரசு இந்துக்கள் பண்டிகைக்கு பொதுமக்கள் கிடைச்சலாக்கு போக்குவரத்து தடை விதிக்கிறாங்க. இந்துக்களே முழிச்சுக்குங்க. இனிமேலும் திமுக ஆதரிச்சிங்கன்னா உங்களை படைச்ச கடவுளை கூட காப்பாற்ற முடியாது. ஜெயஹிந்த்.